Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல அவுட்டர்ல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்ட்டாவும் ஒரு டேஸ்டான சோயா கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க ஈவினிங்ல செஞ்சு கொடுத்து பாருங்க. குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 2 கப் அளவு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை பெரிய சைஸ் மீல் மேக்கராக இருந்தாலும் ஓகே, எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த வெந்நீர்லேயே இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நார்மலான தண்ணியில் ஒரு 4-5 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவினதுக்கு அப்புறமா இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாத்தையுமே உங்களோட கை வச்சு சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் எதுவும் இருக்காது. இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு மிக்சியில் பல்ஸ் மோடில் 2லேருந்து 3 முறை சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு புட்டு கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, இது 3யுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளோட அளவை எடுத்துக்கோங்க. கூடவே அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இது எல்லாமே நல்லா ஒன்றா பைண்ட் ஆகிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இந்த மாதிரி மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி நீங்கள் உருட்டினீங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா உருட்டுறதுக்கு வரணும். சப்போஸ் இந்த மாதிரி வரல, ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா 1 டீஸ்பூன் அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டிட்டு உங்களோட உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். உங்களுக்கு சப்போஸ் இந்த ஓரங்கள் எதுலேயும் விரிசல் இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களோட உள்ளங்கையில் இந்த மாதிரி லைட்டாக இப்படி உருட்டி லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே செஞ்சாச்சு, தனியாக இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பவுலில் 1/4 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1/4 கப் மைதா சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி கரைச்சிக்கோங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட்லெட்டை மைதா மாவில் நம்ம டிப் பண்ணதுக்கு அப்புறமா அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை நொறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சேமியா இருந்ததுன்னா அதை நல்லா நொறுக்கிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கட்லெட் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மைதா மாவு தண்ணியில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அடுத்து இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் எல்லா சைடுமே படுறது மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட்லெட்டை பொரிச்சு எடுத்துக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு நீங்கள் கட்லெட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். கட்லெட்டை போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம். மீடியம் ஹீட்டில் ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயிலேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான சோயா கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.